சிறகடிக்க ஆசை. நேத்து நேத்து நடந்ததுல இவங்க இவங்க ஸ்ருதி அம்மா சொல்கிறாங்க, ரொம்ப அழகாக டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சிட்ருக்கீங்க, பாருங்க எவ்வளோ சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுறாங்க. அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் டான்ஸ் ஆடி நான் பார்த்ததே இல்லையேன்ட்டு ஸ்ருதி அம்மா சொல்லும்போது, பார்வை இப்போ விஜயா ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடுறா. ஏன்னா விஜயா டான்ஸரு, அதை விகடன்காரங்க அழகாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. விகடனுடைய டெலிகாஸ்ட் தானே இது, அழகாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது முடிச்சிட்ட உடனே அவன் சொல்கிறான், முத்து சொல்கிறான், என்னதான் சொன்னாலும் என் பொண்டாட்டி திரி போட்டு எண்ணெய் போட்டா இல்லை அப்படின்ற. டேய், விஏபிஸ்னால் விளக்கேற்றினா தாண்டா விஏபிஸ் அப்படின்னு சொல்கிறான். இது இந்த இந்த சர்ச்சை முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் விஜயா பார்வதி வீட்டுக்கு போய் உக்காந்துட்டுருக்கா. ஒருத்தர் கூட வரல. ரொம்ப 2 மணி நேரம் ஆயிடுச்சு. என்ன பார்வதி ஒருத்தர் கூட வரல, கொஞ்சம் வெயிட் பண்ணு வருவாங்க அப்படின்ற போது பஸ்ஸை சத்தம். வந்துட்டாங்கன்ட்டு போய் கதவை திறக்கிறாங்க. தண்ணி கேன் போடுறவன் வந்துட்டுருக்கான். கொண்டு போய் உள்ளே வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ திரும்ப சோர்வாக உட்காந்துடுறா விஜயா. அப்போது திரும்ப பஸ் சத்தம் கேட்குது. பார்த்தா இப்போ மளிகை கடைக்காரன் வரான், சாமான்லாம் கொண்டாடுறான். ஏன்பா 2 நாளாக ஆச்சு இப்போ தான் கொண்டாடியா அப்படின்ட்டு இவளும் கடுப்பாக சொல்லிட்டு, பணம்லாம் அப்புறமா தரேன் அப்படின்ட்டு உள்ளே வந்துடுறா. அதுக்கப்புறமா தண்ணி கேன்கிட்டே சொல்லுவாள், இனிமேல் பட்டு நாளையிலேருந்து 5-6 கேன் ஒரு நாளுக்கு போடணும். இன்னமும் 5-6 கேனு அப்படின்னுவான். ஆமாம், நாளையிலேருந்து நிறைய செலவாகும் அப்படின்னு அவன் ஒரே குஷியாக போயிட்டுருப்பான். அடுத்து 3வது வர்றது ஒரு ஆள் வராரு. ரொம்ப கொஞ்சம் டீசெண்டாக இருக்கவும் இவர் ஏதோ தன்னுடைய பிள்ளையோ பொண்ணையோ சேர்க்க வராரு அப்படின்றதுக்காக அவங்க வீடெல்லாம் சுற்றி காமிக்கிறாங்க. ஒரு கஷ்டமாக இருக்காதுங்க, பிள்ளைக்கு நான் ஒரே வருஷத்துலேயே அரங்கேற்றம் பண்ணிவிடுவேன் அப்படின்ட்டு விஜயா சொல்லி வீடெல்லாம் சுற்றி காமிக்கிறா. இன்னும் எல்லாம் ஃபுல்லாக ஏசியாக லைட்டாக. ஆமாம், அவங்க கீழே மட்டும் இல்லைங்க, மேலேயும் தான் ஒரு 100 பேர் சேர்ந்துருவாங்க. ஒருத்தருக்கு 2000 ரூபாய் வாங்குறாங்க. அப்படி தான் இது கமர்ஷியலாக நடக்குது. கமர்ஷியல் ஏரியாவில் நடக்கிறதால எலக்ட்ரிக் பில் ட்ரிபிளாக வரும் அப்படின்னு சொல்லிடுறாரு. பார்வதிக்கு மயக்கமே வந்துடுது. ஏன் நீ சும்மாவே வாய் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்ற. பரவாயில்ல எலக்ட்ரிக் பில்லை நானே கட்டிடுறேன் அப்படின்ட்டு விஜயா சமாளிக்கிறான். அப்புறம் 4வதாக ஒருத்தர் வராரு, நிஜமாலுமே டான்ஸ் கற்றுக் கொடுக்குறது தான் வராரு. இவங்க கரெக்டாக பேசணுன்றதுக்காக யார் என்னன்றது கேட்குறாங்க. இங்கே யார் டான்ஸ் கற்றுக் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அவர் எரிச்சலாக அவன் வந்து டான்ஸ் கிளாஸ் வாங்கன்ற, நீ இருக்குதுன்னு சொல்கிற இல்லைன்னு சொல்கிற, வாமா நம்ம போகலான்ட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுறாரு. இப்படி 4 பேர் போயிட்டாங்க. இவளுக்கு அதுக்குள்ளே சாயங்காலமே ஆயிடுச்சு. இவள் வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப சோர்வாக உட்காந்துட்ருக்கா. மீனை சாப்பிடுவாங்க ஆண்டி அப்படிங்கிற. அப்போ அருணாச்சலம் வந்து, என்ன இவ்வளோ சோர்வாக இருக்கிற அப்படின்றா. ஒருத்தர் கூட வரல அப்படின்றா. ஒரு காக்கா கூட வரல. ஓ, எறும்புக்கெல்லாம் கூட நீ டான்ஸ் சொல்லி தருவியா அப்படின்னு சொல்லும்போது அவள் முறைச்ச உடனே சரி சாப்பிட வா அப்படின்றா. எனக்கு ஒன்றும் சாப்பாடெல்லாம் வேண்டாம், நான் கொஞ்சம் நல்லா கெத்தாக இந்த டான்ஸ்காரு மலர் கட்டுற பூ கட்டுறவங்க முன்னாடி நாம் நல்லா பெருசாக வாழ்ந்து காமிக்கணும்னு நினச்சோம். இவ என்னடனா இவ சாப்பாடு போடணுமா அப்படின்ற மாதிரி இவ இதுவாக போய் உட்காந்துட்ருக்கா. அப்போது முத்து வரான். முத்து வந்த உடனே முத்துக்கிட்ட, என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்றா. போடா அப்படின்றா. ஓ, என்ன அம்மா இவ்வளோ சூடாக இருக்காங்க, பட்டாசு மாதிரி வெடிக்கிறாங்களேப்பா அப்படின்ட்டு அவங்க சொல்கிறான். அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, ஆமாண்டா அவள் பட்டாசு இல்லை, அவ அணுகுண்டு மாதிரியே வெடிக்கிறா அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. என்ன ஆச்சு, ஒருத்தர் கூட வரலையா அப்படின்றாங்க. அப்போ இவ சொல்கிறா, பத்தியா அம்மாவுடைய இது அவர் சொல்கிறார், அண்ணாமலை சொல்கிறார், என்ன ஒரு 4-5 பேர் சேருவாங்களான்னு தெரிஞ்சுட்டு நடன பள்ளி ஆரம்பிப்பாங்க, அவசரப்பட்டு ஆரம்பிச்சுட்டு இப்போ அவஸ்தப்பட்டு இருக்கிறா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போது மீனா சொல்கிறா, அத்தை பாவங்க, நம்மளுக்கு ஒரு நாள் பூக்கு ஆள் வரலன்னா நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாயிடும். ஆமாம், எனக்கு கூட கஸ்டமர்ஸ் வரலன்னா எனக்கும் கஷ்டமாயிடும், எனக்கு ஒரு ஐடியா தோணுது அப்படின்னு முத்து சொல்கிறான். என்ன ஐடியா அப்படின்னு சொல்கிறான். சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு இவன் என்ன பண்ணுறான், இவன் யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில் இவ திரும்ப விஜயா வீட்டுக்கு போகிறா. அந்த டான்ஸ் ட்ரெஸ் கூட போடல. டான்ஸ் ட்ரெஸ்னால் அந்த கொஞ்சம் புடவையை தூக்கி கட்டினால அது கூட போடாமல் உட்காந்துட்டுருக்கா. அப்போ விஜயா சொல்கிறேன், என்ன விஜயா பார்வதி கேட்குறா. என்ன விஜயா டான்ஸு ட்ரெஸ்ஸு கூட போட வரட்டும் அப்புறமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு உக்காந்துக்கிட்டே இருக்கிறா. அப்போ பஸ்ஸு சத்தம் கேட்குது. வெளியில் போய் பார்த்தா இவங்க முத்துவும் மீனாவும் வராங்க. முத்துவும் மீனாவும் பார்த்துட்டு இவங்களுக்கு அப்படியே திகைச்சு போயிடுறாங்க. அவங்க எல்லாம் வெத்தலை பாக்கு பழம் ரூபாயெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க டான்ஸ் கற்றுக்கிறதுக்காக வந்துட்டுருக்காங்க. இவங்க இதில் ரோகிணி முத்துக்கு இல்லை
மீனாவுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்குறா. மீனாவும் நல்லா தாங்க டான்ஸ் ஆடுறா. 2 பேரும் டான்ஸ் ஆடுறாங்க. இப்போது நாளைக்கு அவளுக்கு சுளுக்கு பிடிச்சிக்குது. அது எப்படி சுளுக்கு பிடிக்கும், அதை யார் எடுப்பாங்க அப்படின்ற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோடு நாளைக்கு காத்துட்டுருக்கலாம். வணக்கம் நண்பர்களே, எனக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க.